இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான 5 இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 5 ட்ரிக்ஸ்லேருந்து ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, ஒரு சிலரோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா பயோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் எப்படி டைப் பண்ணி வைக்கலாங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் igfonts.io அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் வரும், அதில் டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களோட பயோவில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே அழுத்தி பிடிச்சி மார்க் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு பயோவில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு உங்களோட பயோவில் ஆட் ஆயிரும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த ட்ரிக்கை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சேட் பண்ணும்போதும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அங்கேயும் நீங்கள் சேட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டோட ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இவன் டிஃப்ரெண்ட்டாக அனுப்புகிறானேன்னு. நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணும்போது இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் அதோட டெக்ஸ்ட்டோட கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா நார்மல் மெசேஜில் கூட நீங்கள் இந்த டைப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, இந்த ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அப்புறம் அவங்க போட்டிருக்கிற போஸ்ட்லேயே வீடியோ ஃபோட்டோ, அப்புறம் அவங்க போட்டிருக்கிற ஸ்டோரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட ரெண்டாவது ட்ரிக். அந்த ட்ரிக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டோட ப்ரொஃபைலோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரௌசரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கில் வந்து இன்ஸ்டாகிராம்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த இன்ஸ்டாகிராம் ஐக்கு முன்னாடி வந்து 0 போடுங்க. 0 போட்டு ஓகே கொடுங்க. அது லோடிங் ஆகி ஜீரோஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து நிற்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபைலோட ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 விதமான டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மேலே ஒரு டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் பிக்சர், ஹைஸ்டி ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் ஃபுல் ஹைஸ்டி, 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹைஸ்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஹைஸ்டியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹைஸ்டியில் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை அழுத்தி பிடிச்சி டவுன்லோட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ப்ரொஃபைல் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறமா கெட் ஸ்டோரிஸ்ன்னு அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஆக்டிவாக என்ன ஸ்டோரி அவங்க இதில் இருக்கோ அந்த ஸ்டோரிலாம் இதில் வந்துடும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபைலில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணியிருந்த ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே இருக்கும். அது கீழே ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் போட்டிங்கன்னா அது மார்க் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு இதுனாலும் சரி, எத்தனை இதுனாலும் நீங்கள் அப்படி டிக் போட்டுட்டு கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ண எல்லாமே மொத்தமாக டவுன்லோட் ஆயிரும். இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, நம்மளோட ஸ்டோரியை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதை எப்படி அதிகப்படுத்துறதுங்கிறது தான் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டிருக்கணும், இல்லை நிறையா ஸ்டோரி போட்டிருந்தாலும் ஓகே தான். ஸ்டோரி போட்டுட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் igtools.net அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அது ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் ஆகி நிற்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் சென்டரில் உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இங்கிலீஷ் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா சென்ட் லைக்ஸ், சென்ட் வீடியோ வியூஸ், சென்ட் ஸ்டோரி வியூஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சென்ட் லைக்கை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. சென்ட் வீடியோ வியூஸ், சென்ட் ஸ்டோரி வியூஸ், சென்ட் ஐஜிடிவி வியூஸ், இந்த 3 தான் ஃப்ரீயாக இருக்குது. லாகினே நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ நான் சென்ட் ஸ்டோரி வியூஸ் அதை கொடுக்குறேன். அதை கொடுத்ததுமே உள்ளே என்ன கேட்கும்னா உங்களோட ப்ரொஃபைலோட நேம் கேட்கும்.
இந்த ட்ரிக்கை நீங்கள் மற்றவங்களுக்கு கூட நீங்களாகவே பண்ணிக்கலாம். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கேப்சா மாதிரி வரும். அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் யூசர் நேம்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களோட யூசர் நேம்னாலும் சரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வேறு யாரையோட யூசர் நேம் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் யூசர் கிளிக் பண்ணுங்கள். அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவோட வந்துடும். அதுக்கப்புறமா கீழே அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் மேக்ஸிமம் 100 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் 100 போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. 99 போடுங்க, ஒர்க் ஆகும். 99 போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி வியூஸ் வந்து 99 வியூஸ் போயிடும். ஆனால் அது யார் யார் பார்த்துருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. இப்போ நான் என்னோடய ஸ்டோரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 100 வியூஸ் காட்டுது. ஒருத்தர் மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ பார்த்துருக்காங்க. மீதி 99 பேரும் அந்த வெப்சைட் வழியாக ட்ரிக்கு. ஸோ இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் இந்த ட்ரிக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த 99 பேர் யாருன்னு யாருக்குமே தெரில. அவங்களோட ப்ரொஃபைலை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, நம்மளோட லாஸ்ட் சீனை எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறதுன்னா, வாட்ஸ்அப்லலாம் ஆஃப் பண்ணி வைப்போம். அதே ட்ரிக்கை நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நவ்வுன்னு இருக்குது. இப்போ நான் ஒரு செட்டிங்ஸ் சொல்கிறேன், அங்கே போங்க. உங்களோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் எனேபிள் இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட லாஸ்ட் சீன் வந்து ஹைட் ஆயிரும். அந்த லாஸ்ட் சீனுக்கு பதிலாக உங்களோட ப்ரொஃபைல் நேம் வந்து அந்த இடத்துல வந்துடும். உங்களோட லாஸ்ட் சீனை நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, திடீர்னு நீங்கள் உங்களோட பழைய ஃப்ரெண்டு யாரையாவது மீட் பண்ணுவீங்க. அவங்க திடீர்னு நீ என்னப்பா இன்ஸ்டாகிராமில் இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே உங்கள் நேமை கேட்டு சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, QR கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களோட ப்ரொஃபைலில் மேலே ஒரு 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம் டேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் டேக் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஏ நேம் டேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்கேன் ஏ நேம் டேக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து அதை கொடுக்கக்கூடாது, அந்த QR கோட் காட்டுற மாதிரி கொடுக்கணும். ஸ்கேன் ஏ நேம் கோட் கொடுத்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகி ஸ்கேன் பண்ணும். உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல்லையும் அதே ஆப்ஷனை கொடுத்து அவங்க ஃபோனை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட 5ஆவது ட்ரிக். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்த்த 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்தெந்த ட்ரிக் ஏற்கனவே தெரியுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸு, டிப்ஸு, கேம்ஸு, அப்புறம் நல்ல நல்ல ஆப்ஸை பற்றி தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ இல்லைன்னு நினச்சிங்கன்னா என்ன இல்லை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்லேருந்து ஒரு ட்ரிக்காவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்புல்னா கேமுல்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வரேன். நன்றி, வணக்கம்.